Hey guys, welcome. I'm Vijayalakshmi, tarot card reader and Reiki healer. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் மந்த்கான prediction பார்க்க போறோம் according to your date of birth 4/13/31. இந்த டேட்ல பிறந்தவங்களுக்கான டிசம்பர் மந்த்கான prediction பார்க்க போறோம். prediction மட்டும் இல்லாம உங்களுக்கான ஏஞ்சல் கைடன்ஸ் பார்க்க போறோம் and then ரிலேஷன்ஷிப்கான கைடன்ஸும் பார்க்க போறோம். உங்களுக்கான டிசம்பர் மந்த்கான லக்கி ஏஞ்சல் நம்பர் என்னன்னு சொல்லி நம்ம டீடைல்டா பார்க்கலாம். Let's go for the reading. Okay, we'll go for the reading. ஓகே, டிசம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது தேர்ட் பர்சனோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருக்க மாதிரி இருக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்து நம்ம இதுபடி பண்ணலாம், இந்த ஒரு ஒர்க்கு இது முடிச்சுட்டு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. பட் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் பர்சன் எனர்ஜிஸ் நிறைய இன்டர்ஃபியர் ஆவாங்க. இதை இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களோட மூளையை அப்செட் பண்ணி போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ தட் ஏதாச்சும் அவங்க சொன்னாங்கன்னா ஆர்கியூமெண்ட் வேணாம். தேர்ட் பர்சன் ஏதாவது சொல்கிறாங்க, இல்லை இட்ஸ் மேபி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக கூட இருக்கலாம். ஏதாவது சொல்கிறாங்கன்னா நீங்கள் அதை அப்படியே புரிஞ்சுக்கிட்டு சரி அப்படியே ஒரு சைலண்ட்டாக போயிருங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று பேச போய் அது ஒரு ப்ராப்ளமாக மாறுற மாதிரி இருக்குது. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக போயிருங்க. ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். சொல்கிறாங்கன்னா சொல்லட்டும், அப்படியே கேட்டு நீங்கள் அமைதியாக விட்டுறது நல்லது. ஓகேவா? அதனால உங்களுக்கு என்ன ஆகுது, டிசம்பர் மந்த்ல பாத்தீங்கன்னா ஒரு சில மூட் அப்செட் ஆகி நீங்க உட்காந்துடுற மாதிரி இருக்கு. என்னடா இவங்க எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நம்மளையே சும்மா குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுவீங்க. ரொம்ப லோவா நீங்க ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ தட் அந்த மாதிரி ஏதாவது தேர்ட் பர்சன் வராங்க, இட் மேபி உங்கள் பேரண்டாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது சொல்கிறாங்கன்னா ஜஸ்ட் டோன்ட் நீட் டு ஆர்குமெண்ட். அவங்கள்ட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். சைலண்ட்டாக போயிருங்க. எதுவுமே பேச்சுவார்த்தையே வச்சுக்காதீங்க. ரொம்ப அந்த மாதிரி பேசுகிறவங்கள்ட்ட உங்களோட ஒர்க்கில் நீங்கள் கான்ஷியஸாக நீங்கள் போகிறபடி போயிட்டே இருங்க. ஓகேவா? அவங்க என்ன சொன்னாலும் ஆமாம் இல்லை அந்த மாதிரி ஏதாவது சிங்கிள் வேர்டில் பேசிட்டு அது கூட தேவையில்லை. நீங்கள் அமைதியாக சைலண்ட்டாக போயிட்டாவே அவங்க போயிடுவாங்க அடுத்து அவங்க வேலையை பார்த்துட்டு. இதுதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதுதான் சொல்ல வராங்க. அண்ட் தென் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
நீங்கள் வந்து இந்த மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு செலிப்ரேஷனும் இருக்கும், அதுக்கு ரிலேட்டடான பர்ச்சேஸ் மேபி இது கிறிஸ்மஸ் ரிலேட் பண்ணலாம், கிறிஸ்மஸ் ரிலேட்டடில் பர்ச்சேஸ் போகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கிறது வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க, இல்லை வெளி ஊருக்கு இல்லைன்னா ட்ரிப் மாதிரி போகிறதுக்கு, அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது டிசம்பர் மந்த். நீங்கள் எஸ் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்தில் நீங்கள் ரொம்ப இல்யூஷனாக ட்ராப்ட் ஆன மாதிரி இருக்கீங்க. ஓகேவா, ஒரு சில இடத்துல வந்து இல்லாத ஒன்று இருக்குமோ, இல்லை இவங்க அந்த மாதிரி நம்மளுக்கு நினைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி நீங்களா ஒரு கற்பனையிலே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ தட் அப்படி வேண்டாம். நீங்களே கற்பனை உலகத்திலே அவங்க இப்படி தான் நம்மளை நினைக்கிறாங்க, நம்ம போய் பேசினா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறையா தாட்ஸ் இல்யூஷன்லாம் ட்ராப்ட் ஆன மாதிரி இருக்கீங்க. ஓகேவா, அந்த மாதிரி நீங்கள் வந்து அசம்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஓகே இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு கான்ஷியஸாக இருக்க பாருங்கள். எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்து ஒரு ட்ரீம் வேர்ல்ட்லேயே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தெரியுது. ஸோ தட் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டீம் ஒர்க் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஜாப்லையா இருக்கட்டும், இல்லை ஸ்டடி ரிலேட்டடில் ஸ்கூல்லையா இருக்கட்டும், இந்த மாதிரி யார் பார்க்குறீங்களோ அவங்க அந்த ஃபீல்டில் இருக்காங்க. டீம் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபேவரபுளாக இருக்குது. ஓகேவா, யூ வில் பி எக்ஸிக்யூட்டிங் லாட் ஆஃப் பிளான்ஸ். நீங்கள் அதில் லீடர்ஷிப் எடுத்து நிறையா பண்ணுவீங்க. அதுலேருந்து நிறைய லெசன்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க நல்லாவே. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டு அவங்க இருப்பாங்க எப்போவுமே. அதே மாதிரி ஃபாதர் அண்ட் சன் அவங்களோட பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த் நல்லாவே இன்க்ரீஸாக இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக அவங்க 2 பேர் இருக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ நாள் என்னடா இவங்க 2 பேர் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, எல்லாம் ஏதாச்சும் ஒரு பேச்சுவார்த்தை இல்லை பேசாமையே இருக்காங்க அப்படின்னு சொல்லி மதர் யாராவது பார்த்துட்டீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, டிசம்பர் மந்தில் பார்த்தீங்கன்னா ஃபாதர் அண்ட் சன்னோட ரிலேஷன்ஷிப் நல்லாவே இருக்கும். அவங்க பாண்ட் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு கண் கூட நீங்களே பார்க்கலாம். ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க மதர் யாராவது பார்க்குறீங்கன்னா. ஓகேவா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிங் ஆஃப் கப்ஸ், ஃபாதர் மெட்டீரியல்ஸ் ஆர் மேஸ்குலைன் எனர்ஜி இருக்காங்க வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க வந்து ரொம்ப காம் அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ரொம்ப எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபில் பண்ணுவாங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இவ்வளோ நாள் ஏதாவது கோவமாக ஒர்க் ப்ரெஷர்லேயே கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்துட்டு இருந்தாங்கன்னா, இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்னஸ் இருக்கும், அமைதியாக இருப்பாங்க, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. மாஸ்குலின் எனர்ஜிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா ஃபெமினின் எனர்ஜி வில் என்ஜாய். அவங்க வந்து அட்மையர் பண்ணுவாங்க அவங்க ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அவங்க பார்ட்னராக இருக்கட்டும், யாராக வேணும், அவங்க மேபி அவங்க ஃபாதராக கூட இருக்கலாம். அந்த மாஸ்குலின் எனர்ஜியை பார்த்து ஓகே இவ்வளோ நாள் இல்லாமல் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இவ்வளோ இதுவாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரியான மூமெண்ட்ஸ் நிறையா இருக்க மாதிரி இருக்குது. ஓகேவா, டிசம்பர் மந்த் ஆல் யோர் ஒர்க்ஸ் நீங்கள் பிளான் பண்ணபடி எக்ஸிக்யூட் நல்லா பண்ணுவீங்க. நடுவில் இந்த 3rd person எனர்ஜிஸ் வரும், நீங்கள் அதை ரொம்ப கண்டுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக இருக்குங்க உங்களுக்கு. டிசம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அதேமாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க இந்த வேர்ல்டில். ஓகேவா, ஓவர்சி உங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அடுத்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சரிஸ்டிக் பிளானாக இருக்கட்டும். உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுது, உங்கள் லைஃப்பில் எந்த இதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது, எதில் நாலேஜ் அதிகமாக இருக்குது, எந்த ரூட்டில் போனால் நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லைஃப்பில் அப்கிரேட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் அதுபடி மூவ் பண்ணுவீங்க. உங்களோட மூவ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். நடுவில் அந்த தேர்ட் பர்சன் எனர்ஜிஸ் உள்ளே வந்தாலும் யூ நோ நீட் டு ரொம்ப அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுத்து உங்களோட ஃபோக்கஸ் உங்களோட எனர்ஜி எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துடாதீங்க. அதுதான் நான் சொல்வேன். ஓகேவா, மற்றபடி உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது. டிசம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் கோயிங் டு பி செலிப்ரேஷன். வெட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வெட்டிங் இல்லைனா கிராஜுவேஷன் இல்லைன்னா ஒரு பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன வந்துச்சுன்னா, யூ நீட் டு ஹாவ் சம் ஃபன் இருக்கணும் உங்கள் லைஃப்பில். யூ ஹேவ் டு ஹேவ் சம் ஃபன் அண்ட் செலிப்ரேஷன் அதை சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏஞ்சல் மெசேஜில் உங்களுக்கு என்ன வந்துட்டுனா, ஒரு சில விஷயங்கள் ஐ ஹவ் டோல்ட் யூ ரைட், இங்கே நான் சொன்னேன் ஒரு சில இடத்துல இல்யூஷனாக ட்ராப்ட் ஆகிட்டீங்க, அதனால அதே தான் உங்களுக்கு ஏஞ்சல் மெசேஜ்ல வந்துருக்கு. யூ ஹேவ் டு லுக் அட் திங்ஸ். உங்களுக்கு இருக்க பாசிபிலிட்டி அவுட்கம்ஸ் எல்லாமே பெர்ஸ்பெக்டிவ் வேற பெர்ஸ்பெக்டிவ்ல அதை ஓவர் லுக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே கண்ணோட்டத்திலே நீங்க அதை பார்க்கக்கூடாது, டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அதே மாதிரி ஒரு சில விஷயத்துல அப்படியே டெம்பரரியா ஸ்டாண்டிங் ஸ்டில்லே இருக்கீங்க, எந்த ஒரு டிசிஷனும் எடுக்காம. ஓகேவா, அதை மட்டும் மாத்திக்கிட்டு அந்த ஒரு இல்யூஷன்லேருந்து வெளியில வந்து எது தேவை எது தேவையில்லைன்னு சொல்லி கரெக்டான முடிவு நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ்
இம்பார்ட்டன்ட் டு பி யுவர் செல்ஃப். எல்லா இடத்துலையும் நீங்கள் யூ ஹேவ் டு பி யுவர் செல்ஃப். அந்த இல்யூஷன், அந்த ஒரு ட்ரீம் வேர்ல்ட்லேருந்து வெளியில் வந்து ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்க சொல்கிறாங்க. And then there is going to be abundance for you financial wise. There is going to be abundance and wealth relatedlyum. Okay, things are looking very good. Angels சொல்றாங்க make long term plans. நான் முன்னாடி சொன்னதே தான் உங்களுக்கு ஏஞ்சல் மெசேஜ்ல அப்படியே உங்களுக்கு வந்திருக்குங்க. You have to make long term plans. Things are உங்களுக்கு இப்போ டைம் எல்லாமே நல்ல ஒரு ஃபேவரபுளாக தான் இருக்கு. என்ன ஒரு நியூ ஸ்டார்ட், நியூ பிஸ்னஸ், இல்லை நியூவாக ஒரு எக்ஸசைஸ், யோகா, இந்த மாதிரி எதை நீங்கள் ஒரு ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு அதுதான் பெனிஃபிஷியலாக இருக்கு. ஓகேவா? அண்ட் தென் வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் அட்வைஸ்? ரிலேஷன்ஷிப்கான கைடன்ஸ் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு ஸ்டார்ட் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் நியூ அவுட்லுக். உங்களோட அவுட்லுக்காக இருக்கட்டும், எல்லாமே அவுட்லுக் மீன்ஸ் நான் வந்து அப்பியரன்ஸ் வைஸ் சொல்லலைங்க. நீங்கள் வந்து பார்ப்பீங்க தெரியுமா, ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், உங்கள் பர்சனை வந்து ஒரு பழைய ஒரு கண்ணோட்டம், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேயே நீங்கள் அவங்கள பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த ஒரு திருப்பி ஒரு நியூ லவ், ஃபர்ஸ்ட் உங்கள் பர்சனை எப்படி பார்த்தீங்களோ அந்த மாதிரி அந்த ஒரு லுக்கில் நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எஸ், அதே மாதிரி ஒரு சில விஷயத்துக்கு நீங்கள் ஆன்சர் தேடுற மாதிரி இருக்குது. ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா யூ குட் நாட் ஃபைண்ட் அ ஆன்சர் பட் யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் சம்திங். ஒரு ஏதோ ஒரு கேள்வி இருக்குது உங்களுக்கு, அதுக்கான ஆன்சரை நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கீங்க. பட் ஆனால் உங்களுக்கு அந்த எண்ட் ஆஃப் தி கன்ஃபியூஷனில் உங்களோட அந்த என்ன கொஷின் நீங்கள் வச்சீங்க, எதுக்காக நம்ம தேடல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மறந்துடுறீங்க. ஓகேவா? ரிலேஷன்ஷிப்பில் அதுதான் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நத்திங் இன் யுவர் மைண்ட். பட் அவங்கள நீங்கள் வந்து ஒரு சில இடத்துல ட்ரஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லின ஒரு சில டவுட்ஸ் வர மாதிரி இருக்குது. ஓகேவா? ட்ரஸ்ட் இஷ்யூஸ், இல்லைன்னா ட்ரஸ்ட் இஷ்யூ எதனால வருதுன்னா பொசசிவ்னஸ்னால இங்கே வர மாதிரி இருக்குது. ஓகேவா? அது உங்களுக்கு வந்து நீங்கள் அவங்க மேலே வந்து ஒரு ட்ரூவாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே இவங்க நம்ம நம்ப மாட்டேங்கிறாங்க ஒரு சில இடத்துல அப்படின்னு சொல்லி உங்கள் பார்ட்னருக்கு சந்தேகம் வர்ற மாதிரி இருக்குது. ஸோ தட் அது ஓவர் பொசசிவ்னஸ்னால அவங்க மேலே அந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வரலாம். ஓகேவா? அது உங்களுக்கு தெரியும். பட் அவங்க உங்கள் பார்ட்னர் பார்க்கும் போது அந்த மாதிரி இருக்குது. ஸோ தட் அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இட்ஸ் இம்பார்ட்டன்ட் நவ் டு டேக் ஸ்டெப் பேக். அண்ட் தென் எஸ், உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் அட்வைஸ்ல என்ன வந்திருக்கு, ஒரு சில இடத்துல இருந்து இப்போ வந்து உங்களோட செல்ஃப் எப்படி சொல்றது, உங்களுக்கு வந்து டைம், யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் டைம் அலோன். நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் உங்களுக்காக. உங்கள்கிட்ட ஒரு சில விஷயம் நீங்கள் மாற்றிக்க வேண்டியதும் இருக்குது, அதுமாதிரி ஹீல் பண்ண வேண்டியதும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலேஷன்ஷிப் கைடன்ஸில் ஓவராலாக உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா, யூ ஹேவ் டு ஃபோக்கஸ். அவங்க மேலேயே மொத்த ஃபோக்கஸும் நீங்கள் வச்சு அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுத்து உங்களோட எனர்ஜிஸ் எல்லாமே அவங்களோட இதுலேயே இல்லாமல் யூ ஹேவ் டு கிவ் டைம் ஃபார் யுவர் செல்ஃப் ஆல்சோ. ஓகேவா? அதுதான் சொல்கிறாங்க உங்களுக்கான மெசேஜ். ஓகே, உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் என்னன்னு பார்க்கலாம். டிசம்பர் மந்த் நீங்கள் எந்த ஏஞ்சல் நம்பர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Okay, 13, 16, 666. Okay, this is your angel number. இந்த angel number நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, கமெண்ட் பாக்ஸ்லயும் நீங்க உங்களோட ஏஞ்சல் நம்பரை நீங்க வந்து டைப் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா you can put your feedbacks or comment in your comment box. Okay, thank you all. அதே மாதிரி பர்சனல் ரீடிங் வேணும்னு நினைக்கிறவங்க யூ கேன் காண்டாக்ட் திஸ் நம்பர். அதே மாதிரி நம்ம டெய்லி நைட் லைவ் செஷன்ஸ் போவோம் யூடியூப்ல. யூ கேன் ஆஸ்க் யுவர் கொஷின் தேர். அங்கே உங்களோட கொஷின்